ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம சமையல். டுடே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ஒர்க் தாங்க. நேற்று எல்லாமே கொஞ்சம் வெளியே போயிட்டோம். அதனால நான் க்ளீனிங் ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாமே சிங்க் எல்லாமே கழுவி இதில் தண்ணி குறைஞ்சிருச்சுங்க மணி பிளான்ட்டில். அதனால சேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லி எடுத்து வச்சுங்க. வேர் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. எனக்கு ரொம்பவே பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கும். மணி பிளான்ட்னா நல்லா செடி பார்க்கும்போது கொஞ்சம் சூப்பராகவே இருக்குங்க. காலைல மார்னிங் எழுந்திரிச்சோன்னே செடிக்கெலாம் தண்ணி ஊற்றும் போது நாங்கள் இன்னுமே சூப்பராக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே மார்னிங் எழுந்திரிச்சோன்னே இதுதாங்க எங்கள் டெய்லி ரொட்டீன். இப்படி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா அப்படியே நான் பாத்திரம்லாம் கழுவி நான் இங்கே எப்போவுமே வச்சுருப்பேங்க. அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கரை போகிறக்கு எதாவது லிக்விட் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது லிக்விட் தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இங்கே போர் தண்ணி தாங்க. அதனால பார்த்திங்கன்னா அங்கங்கே உங்களுக்கு இதாக தான் இருக்கும். இருந்தாலும் ஓகே தான். அதனால் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் பார்த்திங்கன்னா எல்லாமே தண்ணி எல்லாமே இது பண்ணிகிட்டு இருந்தேன். க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்பவே சுத்தமாக இருக்கணும்னு நினைப்பேன். ஒவ்வொரு பிளேஸ்லையும் அப்படி தான் நினைக்கிறது. நான் அப்படி தான் நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்குவாங்க. எல்லா பிளான்ட்டுக்கு தண்ணி இது பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு நானும் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணவே கூடாது. தைரியமாக இருக்கணும். நம்மளுக்கு இன்னுமே மோட்டிவேட் ஆகும். நான் அப்படி தாங்க. இப்போ நல்லாவே நான் தைரியம் ஆகிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே இதாகிட்டேன். எதுக்குமே ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாமே இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கணுங்க. நேற்று பார்த்திங்கன்னா நேற்று மார்னிங் பால் காய வைக்கலான்னு காய வச்சேங்க. எப்போவுமே இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு பாலை கீழே விட்டுட்டேன். என்னென்னா சிம்மில் வச்சுட்டு தான் உள்ளே போனோடனே டக்குன்னு பால் இதாயிடுச்சு. எல்லார் வீட்லேயும் இது நடக்குமா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது ஃபுல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துங்க. தண்ணி குறைஞ்சிருச்சு. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம மாற்றி வச்சுக்கோம். உங்களுக்கு ஸ்ரீவினோ பொட்டிக் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் எதுனாலும் அக்செப்ட் பண்ணுங்கள். எதுனாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் இதில் தான் மாற்றி வச்சுக்கலான்னு சொல்லி இது ஒரு மணி பிளான்ட்டு. இதுவும் நான் பார்த்தீங்கன்னா விண்டோஸில் தான் மாட்டியிருப்பேன். ஜன்னலில் தான் மாட்டி வச்சுருப்பேன். இதோட க்ரோத்துமே நல்லா வந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதான் கிச்சனுக்குள்ளே தான் நான் வச்சுருக்கேன். மணி பிளான்ட் கிச்சனில் தான் வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குங்க. வச்சு குக்கிங் எல்லாமே ஃபினிஷ். மணி பிளான்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் மேலே தான் வச்சுருப்பேன். இந்த பிளேஸ் எனக்கு ஆப்டாக இருந்துச்சு. வெளியே தான் வச்சுருந்தேன். பூனை இதை